ஹலோ கைஸ், மின்மினி பூச்சிக்கு பெடக்ஸ்ல லைட் எரியற மாதிரி நம்ம இன்னைக்கு பட்டாம்பூச்சி தீமுக்கு லைட் எரிய வைக்க போறோம். வென்யூக்கு வீட்ல இருந்து சீக்கிரமா கிளம்பிட்டதுனால கேப்ல பாட்டு போட்டு வெயிட் பண்ணிட்டு வென்யூக்கும் சொன்ன மாதிரியே சீக்கிரமா ரீச் ஆயிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிருந்தாங்களா, ஆனா என் வயிறு கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாம கடாமுடான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு இதேதான் வேலைன்னு கடைக்கு கூட்டு போயிட்டு சாண்ட்விச் வாங்கி வயித்துல போட்டு திருப்ப கேக் பண்ண கூட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பிங்க் அண்ட் பர்பிள்ல 4 டயர் பட்டர்ஃபிளை பியூட்டி தான் பார்க்க போறோம். 2 டயரை வீட்ல இருந்தே ஸ்டாக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அதுல பாட்டம்ல ஏஞ்சல் செட்டப் மாதிரி கொடுத்துட்டு 3rd டயரா ஊஞ்சல்ல பொம்மை ஆடுற மாதிரி தான் வைக்க போறோம். எங்க ஆடவே இல்லைன்னு பாக்குறீங்களா? இங்க பாத்தீங்களா? ஆனா இது மட்டும் கிடையாது, இதுல இன்னொரு மேட்டர் இருக்கு. அதுதான் இந்த அழகான மின்மினி பூச்சி லைட். இது மினுக்குன்னு மட்டும் எரியாம வித்தியாசமா எரியும். அப்புறம் ஃபைனல் டயரையும் ஸ்டாக் பண்ணிட்டு எத்தனை டவல்ஸ் குத்துனா நிக்குமோ அத்தனை டவல்ஸையும் குத்திட்டு பாப்ஸோட ஒளி விழியால்ன்ற நேமையும் டாப் டயர்ல பிக்ஸ் பண்ணியாச்சு. பேர் அழகா இருக்குல்ல? அதோட மல்டி கலர் பட்டர்ஃபிளைஸையும் அங்கங்க பறக்கோட்டாச்சு. இன்னொன்னு இதுல இதை விட முக்கியமா அனகோண்டா பட்டர்ஃபிளை வரணும். அதனால அதையும் பிக்ஸ் பண்ணிட்டு மின்மினி பூச்சி லைட் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு கேக்க கம்ப்ளீட் பண்ணி பாப்ஸோட கையில கொடுத்தாச்சு. நம்ம குட்டி மேடமும் கேக் அழகா கட் பண்ணி மொச்சுக்கு சாப்பிட்டாங்க. ஃபைனலா நம்ம கியூட்டான பட்டர்ஃபிளை தீம் கேக்கும் இப்படிதான் இருந்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே 10க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.